நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தினசரி செய்யக்கூடிய தொடர்ச்சியான செயல்முறைகள தான் பழக்கங்கள்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பழக்கங்கள் நல்ல பழக்கங்களாக இருக்கும் பட்சத்துல, அந்த பழக்கம் அது உங்கள நாசா வரைக்கும் கூட கொண்டுட்டு போயிடும். அதே நேரத்துல நீங்க மோசமான பழக்கவழக்கங்கள பின்பற்றும் பொழுது, அது உங்க வாழ்க்கைய மிக மோசமானதா ஆக்கும். இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கும், வீணா போறதுக்கும் ஒரு முக்கிய பங்கு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழக்கவழக்கங்களுக்கு தான் இருக்கு. இப்படிப்பட்ட பழக்கவழக்கங்கள நம்ம எப்படி சரியான முறையில செயல்படுத்தணும், செயல்படுத்தி நல்ல பழக்கவழக்கங்கள மென்மேலும் வளர்க்கணும், கெட்ட பழக்கங்கள எப்படி தவிர்க்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இப்ப நம்ம பார்க்க போற ஜேம்ஸ் கிளியர் அவர்களால எழுதி வெளிவந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த புத்தகத்துடைய மைய கருத்து என்ன என்று கேட்டீங்கன்னா, நல்ல பழக்கவழக்கங்கள ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சதவீதம் நாம கடைபிடித்துக் கொண்டே போனோமானால், அதுவே உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான தகவல தான் இந்த புத்தகம் சொல்ல வருகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ரூ. 1 என்ற அளவில் சேமிக்கிறீர்கள் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதத்திற்கு நீங்கள் ரூ. 30 சேமித்திருப்பீர்கள். அதுவே அந்த ஆண்டு முடிவில் ரூ. 365 சேமித்திருப்பீர்கள். அதுவே அந்த ஆண்டு லீப் ஆண்டாக இருந்தால் ரூ. 366 சேமித்திருப்பீர்கள். இங்கே நீங்கள் எடுத்து வைத்த ரூ. 1 தான் அந்த ஆண்டு முடிவில் அவ்வளவு ரூபாயாக மாறியுள்ளது. நீங்கள் செய்தது ஒன்றே ஒன்றுதான். ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடித்து அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தீர்கள். அதுவே உங்களை வெற்றிக்கு அழைத்து சென்றது. அதுதான் இந்த நூலாசிரியர் நமக்கு தெரிவிக்கிறார். ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொண்டு செல்லும் பொழுது, நீங்கள் வெற்றியை நோக்கி செல்ல தேவையில்லை. அந்த பழக்கமே உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்று ஒரு சிறிய கூற்றை தான் இந்த புத்தகத்தில் இவர் விவரிக்கிறார். இங்கே நீங்கள் சேமிப்பு என்கின்ற ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடித்து, அதை அந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடித்துக் கொண்டே செல்லும் பொழுது, அதுவே உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்கிறது. அதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் 1 மணி நேரம் செலவு செய்கிறீர்கள் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த வருட முடிவில் நீங்கள் 365 மணி நேரம் செலவு செய்திருப்பீர்கள். அந்த நேரங்கள் அப்படியே நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் எவ்வளவு நாட்களை நாம் வீணடித்திருப்போம் என்பதை தான் இந்த புத்தகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கி ஒரு தீய பழக்கத்தை அழிக்கக்கூடிய முறையையும் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அது என்னவென்றால், ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அந்த பழக்கத்தை உங்களுக்கு இலகுவாக்குங்கள். அதை வெளிப்படையாக்குங்கள். அதை தொடர்ந்து செய்ய முயற்சியுங்கள். அதுவே ஒரு தீய பழக்கத்தை நீங்கள் விட்டொழிக்க வேண்டும் என்றால், அந்த பழக்கத்தை உங்கள் தொடர்பில் இருந்து தள்ளி வையுங்கள். அதை மறைமுகமாக்குங்கள். அதை நீங்கள் இலகுவாக அணுக முடியாத இடத்தில் அதை வையுங்கள் என்றுதான் இந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.